ஹாய் டியர் பிரதர்ஸ், ஹாப்பி மார்னிங். 15ஆம் தேதி கேரளா லாட்ரி கசிங் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி நேற்று கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 746 கசிங் நம்பர் கொடுத்துருந்தேன். ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9383 383 ஆல் போர்ட்லேயே 2 நம்பர் பாஸ், 83 ஆல் போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. ஏபிஏசிபிசியில் 8338 கொடுத்துருந்தேன். ஸோ அதாவது ஆல் போர்டில் இருக்கிற நம்பரை தான் ஏபிஏசிபிசிலையும் பிரித்து கொடுத்துருந்தேன். 383 ரிசல்ட்டு. அப்படி பார்த்தா 38 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு, 38 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு, 83 பிசியில், 83 38 ஏபி பிசிலேயே பாஸ் ஆகிடுச்சு. ட்ரிக் நம்பரில் 38, ஸோ 93 83 ஒரு பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்கேன், 44 கொடுத்துருக்கேன். எனிவே 000 இருக்குது, 33 இல்லை. எனிவே 38 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு ட்ரிக் நம்பரில். ஓகே மை டியர் பிரதர்ஸ், இன்றைக்கி 15ஆம் தேதி சண்டே கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 46. சரிங்களா? தேதி கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 46 கசிங் நம்பர்ஸ் ஆல் போர்டில் 2 4 7 9 கொடுத்துருக்கேன். சிம்பிள் 46ன்றத 47 ஒன்றை கூட்டி 47, இல்லை இப்படி திருப்பி பார்த்தோம்னா 64, 64ன்றதை 74ன்னு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல் போர்டில் 4 7 கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் 46ல் ஒன்றை குறைச்சி 45, சரிங்களா, இல்லை 54, இல்லை 4ல் ஒன்றை கூட்டி 65, 56 இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் என்னுடைய கசிங்கில் என்ன நம்பர் வந்துச்சோ அந்த நம்பர் தான் நான் கொடுக்குறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான், முடிவில்லை. அதனால் உங்கள் கசிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இது முழுக்க அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ண ஒரு விஷயந்தான். ஓகே, ஆல் போர்டில் 2 4 7 9 கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 65 56 14 41 ட்ரா நம்பருக்கும் ஆல் போர்டில் கொடுத்த நம்பருக்கும் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்கேன். 14 41. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர்லாம் கசிங் நம்பரில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்த நம்பர், சரிங்களா, அதனால் கொடுத்துருக்கேன். 14 41 16 61 24 42 இந்த ஆல் போர்ட்லேயும் இருக்குது. 24 42 டபுள்ஸில் குறிப்பாக 11 22 இறங்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. நேற்று 383 நேற்று 33 இறங்கியிருக்கு. நான் எப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி 22 அடிக்கணும், நாளைக்கு 11 அடிக்கணும். அப்படி தானே வரணும். அப்படி வந்தால் தான் நல்லாயிருக்கும், நம்மளும் ப்ளே பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ சனிக்கிழமை 33 அடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை 22 அடிக்கணும், திங்கக்கிழமை 11, செவ்வாய்க்கிழமை 00. அப்படியே வரிசையாக கரெக்டாக போனால் தான் ஈஸியாக இருக்கும். பண்ண மாட்டாங்க. ஸோ எனிவே ஏபிஏசிபிசியில் 65 14 16 24 டபுள்ஸில் 11 22. என்னடா இவ்வளோ நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, 4 நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். 114 116 221 224 இதுதான் என்னுடைய டாப் மோஸ்ட் கசிங் நம்பர்ஸ். 4 நம்பர் தான் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராங் 4 நம்பர்ஸ். 114 116 221 224. அப்புறம் என்னதெல்லாம் இந்த நம்பரை தான் பாக்ஸில் பிரித்து கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? 114 அப்படின்றத பாக்ஸில் வச்சா 3 நம்பர் கிடைக்கும். 114 இந்த நம்பர் அப்படியே திருப்பி 411 141. ஏன்னா நேற்று வந்துட்டு 33 இறக்கியிருக்காங்க, இன்றைக்கி 11 இறக்குவாங்க, 22 இறக்குவாங்க அப்படின்ட்டு நம்ம ப்ளே பண்ணிட்டுருப்போம். 22 விட்டுட்டு 11 இறக்குறது.
கன்ஃபியூஸ் தான். சரி, நம்ம அதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுனால தான். 114, 411, 141 கொடுத்த இந்த 4 நம்பரில் ஒரே ஒரு நம்பரை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 200% சான்ஸ் இருக்குது. அடிக்கிறாங்க இன்றைக்கி 114 இல்லை 411. ஏன்னா ட்ரா நம்பர் வந்துட்டு 46. நம்ம நினச்சிட்ருப்போம் 46, அதில் ஒன்றை கூட்டி 47ன்னு அடிப்பாங்க. ஆனால் 6ஆம் நம்பரை பவர் பண்ணி 1ன்னு வச்சு அடித்து 41 சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 116 அதை பாக்ஸில் வச்சோம்னா 611, 161, 221 இந்த நம்பர் பாக்ஸில் வச்சா 122, 212, 224 இந்த நம்பர் பாக்ஸில் வச்சா 422, 242. 4 டிஜிட்டில் 2 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 17, 33 நேற்று அடித்த 33ஐயே இன்றைக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு வேளை நம்ம வந்துட்டு நேற்று தான் வந்துட்டு சனிக்கிழமை 33ன்னு அடிச்சிருக்காங்கல்ல, இன்றைக்கி வந்துட்டு 22ன்னு அடிப்பாங்க. சாதாரணமாக நம்ம அப்படி தான் யோசிப்போம். இல்லை 22 விட்டுட்டு 11ன்னு அடிப்பாங்க டபுள்ஸில். ஒரு வேளை எக்ஸ்ட்ராடினரியாக யோசிக்கிறது. இல்லை 33ஐயே அடிப்பாங்க, இதுதான் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஓவர் திங்கிங், அதையே வச்சு செய்வாங்க அப்படின்றது ஒரு கஸ்ஸிங் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 33 பார்க்கலாம். 17, 33. ஏன்னா நேற்று வந்துட்டு 383 ரிசல்ட்டு. அந்த 8ன்றதை 7ன்னு பண்ணிவிட்டு 733. ஸோ சிம்பிள். ஓகே. 0, 411 ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே 411 அந்த நம்பருக்கு தான் 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன். 0, 411. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். ஓகே டியர் பிரதர்ஸ், இது 15ஆம் தேதி கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 46னுடைய கசிங் நம்பர்ஸ். 114, 116, 221, 224 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 733, 17, 33 4 டிஜிட்டில் 3 டிஜிட்டில் 733. 0, 411 3 டிஜிட்டில் 411. என்ன தான் என்னுடைய கசிங் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் நான் தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற நம்பர் வரும் வரலன்றது அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் இந்த நம்பர் தான் நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் 411. அந்த நம்பரை பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு 4 டிஜிட் நம்பரும் கொடுத்துருக்கேன். 0, 411. அவ்வளோதான். ஒரு வேளை நேற்று அடித்த 33ஐயே அடிக்கலாம், இல்லை 33ன்றது 22ன்னு பண்ணலாம். ஆனால் என்னுடைய டாப் மோஸ்ட் கசிங் நம்பர் என்னென்னா 114, 114. அதை பாக்ஸில் வச்சுருக்கேன். 411, 141. அதை பாக்ஸில் வச்சாலும் இந்த பாக்ஸில் வச்சு கொடுத்தாலும் இந்த 411 அப்படின்ற நம்பரை ஸ்ட்ராங்காக ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். அதனால் 0, 411 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகே மை டியர் பிரதர்ஸ். ஸோ வாட் எவர் இட் மே பி, சரிங்களா, வருது வரல அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். கவனமாக ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப லாஸ் ஆகக்கூடாது. எனிவே உடம்பு பார்த்துக்கோங்க, ரொம்ப கவனமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, டைமிங்க்கு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு 1 வீக்காக உடல்நிலை சரியில்லை. அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போனால் தான் தெரியும் கஷ்டம். அதனால் கவனமாக இருங்க. வெயில் காலம் ரொம்ப வெயில் ஓவராக இருக்குது. எங்கே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் என்ன சொல்கிறது, ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க உடம்ப. நல்லா இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம நல்லா இருந்தால் தான் இன்னும் ரொம்ப தூரம் ஓட முடியும், நிறையா பிரச்சனைகளை சமாளிக்கணும். எக்கச்சக்க விஷயம் இருக்குது நம்மளை பேஸ் பண்ணி, நம்மளை நம்பி. நிஜந்தான். நம்ம அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டோம்னா
இல்லை நம்ம இல்லை அந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு லவ் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தை நேசிங்க. உங்களை ஃபஸ்ட்டு லவ் யுவர் செல்ஃப், ஃபஸ்ட்டு உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் முடங்கி போயோ வருத்தப்பட்டோ கலங்கி போய் நின்றவே கூடாது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஓடுறா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ எனிவே, ஹாப்பி சண்டே. நல்லா சாப்பிடுங்க. லவ் யூ ஆல் மை டியர் பிரதர்ஸ். குட் லக்.